आर्तिहन्तु कृतृत्वमन्येषु विचार्यदूर्णं संदेवतारस्तमनन्यलक्ष्मीं लक्ष्मीर्सम्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसन्धो रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां षड्याम् गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमनीश्वरं श्रीरङ्गे जयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रीविसम्मकार्यमणिपादां विदेन्दिन्दिनन्दां तिक्षान्ते दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गचटारियोगिनृपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर षडरिपण संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं ऋसुम्मे नरहरिहरजित्योगुणेतु प्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकार्यप्रभवैति पतेः प्राप्तलक्ष्मीर्सुम्मास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघुवीच्छटारिं श्रीरङ्गनाथजटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षटकोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गचार्यसंयमिवरात् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुर्बहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं प्रदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैतुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः श्रीमद्रङ्गचटारियोगिन्यस्तात्मरक्षावरं श्रीमद्वीररघुर्बहादिलब्धागमान्तद्वयं वीर्ष्याळं शुभगुणैर्भान्तं महद्वंशं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेन यश्चिदजितेश्वर तत्स्वभाव भोगापवर्गततुभाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीपुट्टचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते किमतः परेण नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः அஞ்சாவது அம்சம் 13வது அத்தியாயம் பார்க்கின்றது. கோபிகைகள்லாம் அவ கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்னு இருக்கா இல்லையா? அதுவரையில் பார்ப்போம். இப்போ சொல்ற அங்க இருக்கிற போது அதான் அடையாளம். சரி, புஷ்பபத்ன சம்மான कृतमानामपास्य सां नन्दगोपसुतो यातो मार्गेण अनेन पश्यत अनुयातैः என்னதுன்னு புஷ்பபந்தன சம்மானகிருதமானாம் அபாசியதாம் நந்தகோபஸ்து என்ன எழுதிக்கிறது? மானோ கர்வா. சரி சரி. அப்போ ஒரு இந்த இதுதான் பார்த்தோம். ஏன்னா அக்ராந்தாணி பதானி அத்த மகாத்மனः அத்த உச்ச வை தேன காச்சித் புஷ்பைர் அலங்கிருதா அன்ய ஜன்மனி சர்வாத்மா விஷ்ணுர் அபியர்ச்சிதஸ்தயா. சரி, இப்போ இந்த சொல்ற இங்க கண்ணன் அவனுடைய கால் தடங்கள்லாம் தெரிகிறது. பதானி தஸ்யாச்ச ஏதானி தனானி அல்ப தனூனீச்ச புஷ்பா அபச்சய மாத்ரோ உச்சை சக்கரே தாமோதரோ த்ருவம் ஏனாக்ராக்ராந்த மாத்ராணி பதானி அத்ர மகாத்மனः அத்த உபவிஷ்ய வை தேன காச்சித் புஷ்பைர் அலங்கிருதா அந்நிய ஜன்மனி சர்வாத்மா விஷ்ணு அபியர்ச்சிதா தயா. இப்போ அக்ரக்ராந்தா மாத்ரணி பிரபத மாத்திர காந்தானி அத்ர இது மிருதிதஸ்தல நிபதித புஷ்பாதி லிங்க தர்சனேன அனுமானம். பெருமாள் இவாளோட ராசக்கிரியில பண்ணிட்டு திடீர்னு மறைஞ்சு போயிடுறார். மறைஞ்சு போன உடனே அவாவா அந்த அடையாளங்களை வச்சுட்டு சொல்றா. அப்போ ஒத்தி சொல்றா. அப்ப சொல்ற போது
பதானி தஸ்யஸ்ச ஏதானி தனானி அல்ப தனூனீச்ச புஷ்பா அபச்சய மாத்திர உச்சைச்சக்கரே தாமோதரோ துருவம். கண்ணன் இங்க இருந்துதான் பூ பறிச்சிருக்கான். ஏன்னா அவனுடைய திருவடிகள் எல்லாம் இந்த அடையாளங்கள் பதிஞ்சிருக்க மண்ல. அதாவது எப்படி இருக்குன்னு கேட்டா, அவன் எம்பி புஷ்பத்தை பறிக்கிற போது அந்த நுனிக்கால மாத்திரம் அழுத்தி பதிச்சிருக்கானா. அதனால சொல்ற புஷ்ப அபச்சய மாத்திர உச்சை சக்கரே. அபச்சயம் அபச்சயம்னா பூ பறிக்கிறதுக்கு பேர். புஷ்ப அபச்சய மாத்திர உச்சைஹி சக்கரே தாமோதரா துருவம். துருவம்னா நிச்சயமாக கண்ணன் இந்த இடத்துல பூ பறிச்சிருக்கான். அந்த அடையாளங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, முன்னங்கால்களுடைய தடம் அழுத்தி பதிஞ்சிருக்கு. ஏன அக்ராக்ராந்த மாத்திராணி பதானி அற்ற மகாத்மனா. அதனால இங்கெல்லாம் கால்ல நுனிக்காலனுடைய அழுத்தம் அந்த பூமியில அழுத்தி பதிஞ்சிருக்கு. அத்த உபவசியவைத்தேன காட்சி புஷ்பேர் அலங்கிருதா. இங்க உட்கார்ந்துட்டுதான் அந்த பூக்களை வச்சுட்டு ஒரு கோபிகைக்கு அவன் அலங்காரம் பண்ணியிருக்கான். அந்நிய ஜன்மனி சர்வாத்மா விஷ்ணுர் அபியர்ஜிதஸ்தயா. கண்டிப்பா அவ ஏதோ ஒரு ஜன்மாவில பகவானை அவ ஆராதிச்சிருக்கான். ஆராதிச்சதுனாலதான் கண்ணன் என்ன பண்ணியிருக்கான், இப்போ அவளுக்கு இந்த புஷ்பங்கள்னால அவளை அலங்காரிச்சிருக்கான். புஷ்பபந்தன சம்மானகிருத மானம் அபாசியதா நந்தகோபசதோ யாதோ மார்க்கேன அனேன பஷ்யத. இங்க பார், இங்க அந்த கண்ணன் தன்னை புஷ்பங்களால் அலங்கரிச்சிருக்கான்ற ஒரு கர்வம். அந்த கர்வன் அந்த கர்வத்தோட இப்படி போயிருக்கான். புஷ்பபந்தன சம்மானகிருத மானாம் அபாசிய. மானோ கர்வா. அந்த கர்வத்தோடு கூட என்ன பண்ணியிருக்கான், அந்த அந்த அவளுக்கு ஒரு கோபிகை இவன் புஷ்பத்தால் அலங்கரிச்சிருக்கான். கண்ணன் தன்னை அலங்காரம் பண்ணியிருக்கான்ற ஒரு கர்வம். அப்போ அந்த கர்வத்தோட கூடினா அவளை அழைச்சிட்டு போயிருக்கான் இந்த வழியா. அனுயாத்தேன அத்ரான்யா நிதம்ப வர மந்தரா யா கந்தவ்யே துருதம் ஜாதி நிம்ன பாதாகிர சம்ஸ்திதி. இப்போ இந்த இன்னொத்தி கிருஷ்ணன் அப்படியே தொடர்ந்து போயிருக்கான். அனுயாத்தேன அத்த அன்யா. இன்னொரு கோபிகை என்ன பண்ணியிருக்கா, நிதம்பர மந்தரா. கொஞ்சம் அவ ஸ்தூல சரீரமாக இருப்பா. அதனால மெதுவா போயிருக்கா பார். அவளுடைய தடங்கள்லாம் எப்படி இருக்கு. யாதி நிம்ன பாதாகிர சம்ஸ்திதி. அவ கொஞ்சம் ஸ்தூல சரீரமாக இருக்கிறதுனால அவளால வேகமா போக முடியல, மெதுவா நடந்து போயிருக்கான்னு தெரியுது. ஹஸ்தன்யஸ்தாகிர ஹஸ்தா இயம் தேன யாதி ததா சகி அநாயத்த பதான்யாசா லட்சியதே பத பத்ததி. இன்னூத்தி என்ன பாரு, ஒரு அந்த ஒரு ஒரு அவனை வேகமா பிடிக்கணும்னு போயிருக்கான். ஹஸ்தன்யஸ்த அக்ர. தோப்பார் அப்படியே கையை நீட்டி தோப்பாரான் கிருஷ்ணனை பிடிக்க போனாலாவும். தேன யாதி ததா சகி அநாயத்த பதன்யாசா லட்சியதே பத பத்ததி. அந்த மாதிரி ஒரு விடுகிடுன்னு ஓடி போனதுனால அவளுடைய பாதங்கள் இந்த மாதிரி பதிஞ்சிருக்கு. அதுக்கு மேல ஹஸ்த சம்ஸ்பர்ஷ மாத்திரேன தூர்த்தேன ஏஷா விமானிதா நைராஷ்யான் மந்தகாமின்யா நிவிருத்தம் லட்சியதே பதம். இப்போ இன்னூத்தி கண்ணனுடைய கைய பிடிச்சுன்னு போயிருக்காளாம். ஹஸ்த சம்ஸ்பர்ஷ மாத்திரேன அவ கண்ணனுடைய கைய பிடிச்சுன்னு போயிருக்கா. எல்லாம் ஒத்தத்திங்க வியாக்கியானத்துல எங்களாழ்வான் எழுதுறார். அதாவது ஏஷா அந்யா ஹஸ்த சம்ஸ்பர்ஷ மாத்திரேன சத்காராந்தர ரஹிதேன விமானிதா. அப்போ அவ அங்க கைய பிடிச்சுட்டு போயிருக்கிறதுனால அந்த ஒரு ஒரு மெதுவா நடந்திருக்கா. அந்த அதாவது அத கைய பிடிச்சுன்னு போனதுனால அவ அந்த ஸ்டெப்ஸ் நடைகள்லாம் எட்டி எட்டி வைக்கலையாம், கொஞ்சம் ஷார்ட்டா குட்டி குட்டியா வச்சுன்னு போயிருக்காளாம். அவோ விமானிதா நைராஷ்யான் மந்தகாமின்யா நிவிருத்தம் லட்சியதே பதம் நூன முக்தா துவராமி இது புனரேஷ்யாமி தே அந்திகம் தேன கிருஷ்ணேன ஏனேஷா துவரிதா பத பத்ததி. அப்போ இன்னொரு காலடியெல்லாம் பார்த்தா ஒரு இன்னொத்திக்கு பாவம், அவளுடைய ஆசைகள் நிறைவேறல. நூனம் முக்தா துவராமி இது புனரேஷ்யாமி தே அந்திகம். அவனை போய் கிட்ட போகணும்னு போயிருக்கா. ஆனா அவளுடைய காலடியெல்லாம் திருப்பி போய் நடந்திருக்கான்னு அப்படி ரிட்டர்ன் ஆயிருக்கா. அந்த ஒரு தாபம் தெரிகிறது இந்த இதுல. இதையெல்லாம் பிரவிஷ்டோ ககனம் கிருஷ்ணா பதமத்திர நலக்ஷியதே நிவர்த்தத்வம் சசாங்கஸ்ய ந ஏதத் தீதிதி கோச்சரே. இப்போ இந்த ஒரு
அந்த அந்த நடைகளை எல்லாம் பார்த்தா. பிரவிஷ்டோ ககனம் கிருஷ்ணா. கிருஷ்ணன் வந்து ஒரு ஒரு எங்கேயோ போயிருக்கான், தெரிஞ்சு போயிடுது. ஆனா அவ அவளை தொட்டுட்டு மறைஞ்சு போயிட்டான். அவளை ஒண்ணுக்கும் அவளை ஏமாத்திட்டு போயிட்டான் கண்ணன். அதனால கிருஷ்ணன் பதமத்திர நிவிருத்தாக தாஸ்ததா கோப்யா நிராசாக கிருஷ்ண தரிசனே யமுனா தீரம் ஆசாத்திய ஜகுகு தச்சரிதம் ததா. இங்க சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தா கண்ணனுடைய கால்கள்லாம் கொஞ்சம் அந்த பாதங்கள்லாம் வேக வேகமா நடந்திருக்கான்னு தெரியுது. இப்போ அதனால இன்னொருத்த இடத்துல சொல்றான், நான் கண்ணன் வந்து நீ இங்கேயே இரு, இதோ நான் வந்துடுறேன். ததோ ததுர்ஷு ஆயாந்தம் விகசி முக பங்கஜம் கோப்யா திரைலோக்கிய கோப்தாரம் கிருஷ்ணம் அக்லிஷ்ட சேஷ்டிதம். இதையெல்லாம் பார்த்தா சொல்றான், இந்த காச்சித் குரு பங்குரம் கிருத்வா லலாட்ட பலகம் ஹரிம் விலோக்கிய நேத்திர பிருங்காபியாம் பபோ தன் முகபங்கஜம் காச்சித் ஆலோக்கிய. இதையெல்லாம் ஒன்னொட்டுக்கு ஒரு மாதிரி சொல்றா பெருமாள். நீங்க சொல்ற போது இதையெல்லாம் தத் கனம் ஹி தத் அபரோக்ஷதம் சர்வேஷம். இந்த மாதிரி ஒத்தொத்திக்கும் ஒரு மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுறது. அந்த கோபிகைகளுக்கெல்லாம் அந்த ராசக்கிரியில ஒத்தொத்திற்கும் ஒரு மாதிரி அனுபவம் இருக்கு. அதெல்லாம் ஒத்திக்கிட்ட சொல்றான் நான். இந்த பிரவிஷ்டோ நிவர்த்தத்வம் சசாங்கஸ்ய ந ஏதத் தீதிதி கோச்சரே நிவிருத்தாஸ்தா ததா கோப்யா நிராசாக கிருஷ்ண தர்சனே. இதையெல்லாம் ஒத்துக்கும் ஒத்தக்கிட்ட சொல்றான், நீ கொஞ்ச நாள் இங்கேயே இரு, நான் போய் அந்த அசுரர்களை எல்லாம் மதம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கெல்லாம் அந்த மாதிரி தெரியுது. இதுல இங்க வியாக்கியானத்துல சொல்ற அந்த இந்த கிருஷ்ண பார்ஷ்வ ஏகைகஸ்மின்னே ஸ்தானே ஸ்திரச்சித்தேன அதேவ கிருஷ்ண பார்ஷ்வம் அனுஜாதா கோபீஜனேன ராசார்த்த மண்டலீ பாவேன பந்தோபி ந அபூத் ராசமண்டல பத்தோபி கிருஷ்ண இது மேல சொல்ற. இது மாதிரி ஒரு இந்த ஒத்துத்தையும் ஒண்ணு சொல்றான், நான் கண்ணன் நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் ஏகாந்தமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒத்துத்துக்கிட்டே அந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் அவன் சொல்லிட்டு போறான். இப்போ காச்சித் ஆலோக்கிய கோவிந்தம் ஆயாந்தம் அதிஹர்ஷிதா கிருஷ்ண கிருஷ்ணேதி கிருஷ்ணேதி பிராக நா அந்யம் உதீரையது. இன்னொத்தி எல்லாம் சொல்றான். அவ எப்ப பார்த்தாலும் குருபங்குரம் கிருத்வா லலாட்ட பலகம் ஹரிம் விலோக்கிய நேத்திர பிருங்காபியாம் பபவ் தன் முக பங்கஜம். ஒத்தி அப்படியே அந்த முகமாகிற தாமரைய அப்படியே பானம் பண்றாளாவோ. இந்த மாதிரி காச்சித் ஆலோக்கிய கோவிந்தன் நிமீலித விலோச்சனா. இன்னொத்தி கண்ணை எமைக்காமலேயே அப்படியே பார்க்கிறா. தஸ்யைவ ரூபம் தியாயந்தி யோகரூடேவ சா பபவ். அந்த அப்படியே அந்த யோக தசையிலேயே அங்க அப்படியே பார்த்துட்டு அந்த ஒரு கிருஷ்ணனுடைய முகம் தாமரையாக இருக்கு. அந்த ஒரு நூத்தி அப்படியே யோக தசைனா கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணிட்டு அப்படியே அவனுடைய ரூபத்தை அனுபவிக்கிறான். இந்த மாதிரி ஒத்துத்தியும் அவனுக்கு அந்த அனுபவங்கள். ததா காஞ்சித் பிரியாலாபைஹி காஞ்சித் ப்ரூபங்க வீக்ஷிதைஹி நின்னே அனுநயன் மாம் ச கரஸ்பர்ஷேன மாதவா. இந்த மாதிரி ஒரு கண்ணன் இது மாதிரி இருக்கச்சே ஒத்தியுடைய கையை பிடிச்சுக்கிறான். இது மாதிரி அந்த தன்னுடைய புருவ அசைவுகள்லாம் இதையெல்லாம் ஒத்துத்திய சமாதானப்படுத்துறான். இந்த மாதிரி ஒன்னொன்னையும் அவ அனுபவிச்சுட்டு பண்றா. இப்போ இந்த மாதிரி ராச மண்டல பந்தோபி கிருஷ்ண பார்ஷ்வம் அனுஜதா கோபீஜனேன நைவ அபூத் ஏகஸ்தான ஸ்திராத்மனா. இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்திரீகள் எல்லாரும் இந்த வட்டமா நின்றுட்டாளாம். ராசமண்டலம்னு பேர். ராசமண்டல பந்தோபி. இந்த ஒத்துத்திக்கும் அனுபவம் ஏற்படுறது. பந்தோபி கிருஷ்ண பார்ஷ்வம் அனுஜதா கோபீஜனேன நைவ அபூத் ஏகஸ்தான நிராத்மனா. அப்போ ஒரு எந்த கோபிகைக்குமே கிருஷ்ணனுடைய அனுபவம் இல்லாமல் இல்லை. அதாவது எல்லாருக்கும் அந்த கிருஷ்ணனுடைய அனுபவம் அப்படின்னு எல்லாரும் அந்த இதுக்குதான் இந்த தமிழ் இலக்கியத்துல ஒண்ணு சொல்லுவான், குறவை கூத்துன்னு ஒண்ணு சொல்றது உண்டு. குறவை கூத்துன்னா அந்த தங்களுடைய அனுபவத்தை
அந்த தன்னி அந்த தானான அந்த அனுபவத்தை விட்டு இன்னொருத்தர பாவத்தை அடைஞ்சிட்டு பேசக்கூடியதுக்கு அந்த குறவை கூத்துன்னு பேர். அந்த மாதிரி அந்த அந்த ராசகோஷ்டிங்கிறது அந்த இருந்தது. ஹஸ்தேன கிரஹ்யச்ச ஏகைகாம் கோபீனாம் ராசமண்டலே சகார தத் கரஸ்பர்ஷ நிமீலித திருஷம் ஹரிஹி. இப்போ பெருமாள் இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்க, கண்ணன் பார்த்துட்டே இருக்க. ஒத்துத்தியனுடைய கையை பிடிச்சுண்டு அந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு அந்த அந்த குறுக்கு சர்க்கிளா இருக்கிறாளோ இல்லையோ அவையெல்லாம் அவன் பண்ண ஆரம்பிக்கிறான் கிருஷ்ணன். சகார தத் கரஸ்பர்ஷ நிமீலித திருஷம் ஹரிஹி ததா பிரபுதே ராசகா சலத் பலய வலய நிஸ்வனஹா அனுயாத சரத் காவிய கேய கீதிகி அனுக்கிரமாது. இந்த மாதிரி அந்த வட்டமாக இருந்துட்டு அதையெல்லாம் இருந்தது. அவையெல்லாம் அந்த ஒரு அந்த சரத்கால வரும் அனுயாத சரத் காவிய கேய கீதிகி அனுக்கிரமாது. சரத்காலத்தினுடைய அழகையெல்லாம் வர்ணிச்சு பாடவும் ஆரம்பிச்சா. கிருஷ்ணா சரச்சந்திரமசம் கௌமுதீம் குமுதாகரம் ஜகோ கோபி ஜனஸ்து ஏகம் கிருஷ்ணநாம புனப்புனா. இப்போ அந்த பகவான் அந்த சரத்காலத்து சந்திரன் அந்த இதையெல்லாம் பார்த்து அவையெல்லாம் பார்த்து அவன் பாட ஆரம்பிச்சான். ஆனா கண்ணன் சரத்காலத்தை பத்தி பாடினானே தவிர எல்லாரும் கண்ணனை பத்தி பாட ஆரம்பிச்சுட்டான். இப்போ பரிவிருத்தி ஸ்ரமேண ஏகா சலத் வலய லாபினீம் ததோ பாகுலதாம் ஸ்கந்தே கோபி மது நிகாதினா காச்சித் பிரபில சத்பாவம் பரிரப்ய சுச்சும்பதம் கோபி கீதஸ்துதி வியாஜான் நிபுணா மதுசூதனம். அப்போ ஒரு ஒரு அவ எல்லாருமே அந்த வந்திருக்காளா வா 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 இல்ல இதுலயே வரல, இன்னைக்கு வரலையா நீயா? சரி இன்னைக்கு போட்டிருந்தேன் வரலையான்னு. இன்னைக்கு இதுக்கு வரல, அதுக்கு தான் வந்து யாரே. சரி சரி. அப்போ பெருமாள் என்ன பண்ற, ஒத்துத்தியுடைய கையை பிடிச்சுண்டு அந்த ஒரு கண்ணை மூடிண்டு அவளை சுத்தி சுத்தின்னு வந்துட்டு இருக்கான். இப்போ எல்லாரும் தன்னிலை மறந்து அப்படியே எல்லாரும் கண்ணனுடைய ஹஸ்தத்தை தான் பிடிச்சுட்டு இருக்காளே தவிர இன்னூத்தி கோபியனுடைய கையை பிடிச்சுட்டு இருக்கிறதாகவே அவ எத்தருமே நினைக்கல. இப்போ இதையெல்லாம் பாடிண்டே சரத்காலத்தினுடைய வன்மை இதையெல்லாம் வந்து பண்றா. காச்சித்து பிரபிலசத் பாகும் பரிரவ்ய சுச்சும்பதம் கோபி கீதா ஸ்துதி வியாஜ நிபுணா மதுசூதனம். என்ன பண்றா, ஒரு ஒரு அப்படியே கண்ணனுடைய கழுத்தை கட்டின்னு அப்படியே போட்டுக்கிறா. இப்போ இன்னூத்தி வந்து என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு ஒரு அந்த இன்னொரு கோபிகை என்ன பண்றா, அப்படியே அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு அவனை சும்பனம் பண்றா. இப்போ அதான் சொல்ற காச்சித்து பிரவிலத் பாகம் பரிரப்ய சுச்சும்பதம். சுச்சும்பம்னா டு கிஸ்ன்னு அர்த்தம். இருக்கு கோபி கீத ஸ்துதி வியாஜா நிபுணா மதுசூதனம். அந்த வியாஜத்துல அப்படியே பண்ண ஆரம்பிச்சா. இப்போ இன்னூத்தி என்ன பண்றா, கோபி கபோல சம்ஸ்லேஷம் அபிகம்ய ஹரேர் புஜோ கைய பிடிச்சுன்னு அப்படியே கண்ணனுடைய கண்ணத்தோட கண்ணமா அப்படியே அந்த தன்னுடைய கண்ணத்தை வச்சுக்கிறாளாம். இப்போ அப்படியே இன்னூத்தி அவன் அப்படியே ஆலிங்கனம் பண்ணி சும்மனம் பண்றா. கதே ராசகேயம் ஜகோ கிருஷ்ணோ யாவத் தார தரத்வனிகி சாது கிருஷ்ணேதி தாவத்தா திகணம் ஜகு. இந்த மாதிரி எல்லாம் பாடிட்டு இருக்கிற போது எல்லாரும் உரத்த பாடலாம். கிருஷ்ணா ரொம்ப நன்னா இருக்கு, இது ரொம்ப நன்னா இருக்கு, இதையெல்லாம் ரொம்ப சாது ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு இந்த திகுணம் ஜகு. கதே அனுகமனம் சக்ரு பலனே சம்முகம் யயு பிரதிலோம அனுலோமாபியாம் தேஜு கோபாங்கனா ஹரிம். இதையெல்லாம் திருப்பி பண்ணி இதோ ரொம்ப சந்தோஷமாக இந்த ராசக்கிரிகளையே பெருமாள் பண்ணிட்டு இருக்க. தா பா சததா சக கோபீபிஹி ரராச மதுசூதனா யதா அப்த கோட்டி பிரதிமஹா க்ஷணஹா தேன வினா அபவது. இதையெல்லாம் இந்த ஒரு 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 க்ஷணம் தெரிஞ்சா. சததா சக கோபிபி ரராச
யதா அப்த கோடி பிரதிமஹா க்ஷணஹா தேன. ஒரு க்ஷணம் அப்படின்றது என்னன்னு தெரிந்தா, அந்த ஒரு ஒரு கிருஷ்ணனை பிரிஞ்சுட்டா ஒரு க்ஷணம்ங்கிறது 1,00,00,000 வருஷம் மாதிரி ஒரு தாபம் ஏற்படுறதாம். அப்த கோடி பிரதிமஹா க்ஷணஹா தேன வினா அபவது. கண்ணனுடைய அனுபவம் இல்லாத போனா, ஒரு க்ஷணம் இல்லாத போனா, இந்த ஆழ்வார் சொல்றாளோ இல்லையா, அந்தனக்கவே பட்டினினாலேன்னு சொல்ற மாதிரி அந்த பகவானுடைய அனுபவம் இல்லாத போயிடுதுன்னா அவளுக்கு பட்டினி நாள்ன்ற. அது மாதிரி கண்ணனுடைய அனுபவம் இல்லாத போயிடுதுன்னா அவளுக்கு அந்த ஒரு க்ஷணமானது 1,00,00,000 வருஷம் மாதிரி அவ்வளவு தாபத்தை உண்டு பண்ணித்தான் அது. அதுல ஸ்தாவாரியமானாக பதிபிகி பித்ருபிகி பிராத்ருபிகி ததா கிருஷ்ணம் கோபாங்கனா ராத்திரோ ரமயந்தி கதிப்பிரியாக. இவாளுடைய பதி இல்லைன்னா தாயார் தகப்பனார்கள் யாரு தடுத்தாலும் அவ அந்த தடுத்தவாளையெல்லாம் லட்சியம் பண்ணலையா. வாரியமானா பிதர்வி கிருஷ்ணம் கோபான் ராத்திரோ ரமயந்தி ரதிப்பிரியாக. அவ எல்லாருமே கிருஷ்ணரோட அந்த ராத்திரி வேளையில ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இப்போ இந்த ஒரு ஒரு சோபி கைஷோர கவயா மானயன்னு மதுசூதன பிரேமே தாபிபிகி அமேயாத்மா க்ஷபாஸ்து க்ஷபிதா ஹிதா. இப்போ இந்த பகவானும் தான் இந்த ராசக்கிரீடையெல்லாம் இது பண்ணி ராத்திரிகள்ல இந்த ஸ்திரீகளோட பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது இந்த இதுல எழுதுற போது இதான் ராசக்கிரீடை. அத கிருஷ்ணஸ்ய சர்வ வியாபனாது ஈஸ்வரத்வேன அபகத பாப்மத்வாது கோபி சம்போகேபி ஜீவவத் ந லேப இத்யாக தத்பர்த்ரு விதித்பயேன ஆத்மஸ்வரூபரூப ஜீவஸ்வரூப ஷரீரா. அത്ര எழுதுற போது இதனால பகவானுக்கு என்ன லாபம், இந்த ராசக்கிரீடையினால பகவானுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா அவனுக்கு இதனால எந்த விதமான லாபமும் இல்லை. அதனால இவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு பகவானுடைய ஒரு சம்ஸ்லேஷம் அப்படின்னு பேர். இந்த சம்ஸ்லேஷம்ங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு சேர்க்கை. இந்த சேர்க்கைங்கிறது தான் இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆனந்தத்துக்கு ஒரு ஹேத்துவாக ஆரம்பம். இப்ப சாஸ்திரங்கள்ல உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்ற போது இப்போ ஒரு இதுல ஸ்ரீபாஷ்யத்துல 3வது அத்தியாயத்துல இந்த விசாரம் வருது. இப்ப ஜீவாத்மாங்கிறவன் பரமாத்மாவோட இந்த தூக்கத்துல, அதான் சுஷுப்தி தசையிலன்னு சொல்றோம். அந்த சுஷுப்தி தசையில இந்த ஜீவாத்மா பகவானோட ஒரு சம்ஸ்லேஷம்னா சேர்க்கை. இந்த தூக்க தசையில இந்த ஜீவாத்மா பகவானோட ஒரு அந்த காலத்துல கொஞ்ச நாள் அவனோட சேர்ந்திருக்கான். இது எப்படி தெரியறது அப்படின்னா, இது உபனிஷத்துல சொல்றா, சுகமஹம் அஸ்வாப்சம் சொல்றா. இப்போ சுகம் அகம் அஸ்வாப்சம் நகிஞ்சித் அவேதிஷம். நன்னா தூங்கினேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ நன்னா தூங்கி இருந்தா இவனுக்கு ஒரு 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 விதமான ஒரு புத்துணர்ச்சி, அதாவது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்னு சொல்றோமோ இல்லையோ, அது மாதிரி ஏற்படுறது இந்த ஜீவாத்மாவுக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல விசாரிக்கிற போது இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த பகவானோட ஏற்பட்ட அந்த காலத்தினால அந்த ஒரு சந்தோஷம். ஏன் அப்படின்னா பகவான்கிறவன் ஆனந்த ஸ்வரூபா. பகவான் ஆனந்த ஸ்வரூபனாக இருக்க போது ஆனந்தோ பிரம்ம இது வியஜானாத்னு சொல்ற. ஆனந்தம் பிரம்ம, அனந்தம் பிரம்ம, ஞானம் பிரம்மன்னெல்லாம் சொல்றோமோ இல்லையோ. ஏகி ஏவ ஆனந்த யாதி சொல்லச்ச ஏஷேவானந்த யாதி. அத சொல்றது இவன் தான் ஆனந்தத்தை கொடுக்கிறான், ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிறான். இப்ப ஜீவாத்மாவுக்கு இந்த ஒரு சந்தோஷம் எதனால ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய பகவானுடைய ஒரு சம்ஸ்லேஷம் இருக்கிற காரணத்தினால இவனுக்கும் அந்த ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அதனாலதான் அவன் தூங்கி எழுந்துக்கிறச்சே என்ன சொல்றான், சுகமகம் அஸ்வாப்சம், நான் சுகமா தூங்கினேன்.
இப்போ தூக்கத்தினால சுகம் வருதுன்னு சொன்னா அது எப்படி வருதுன்னு கேட்டா அந்த ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவனுடைய ஒரு சம்சேஷம் அப்படின்னு உபனிஷத்துக்கள் சொல்றது. இப்ப இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா அந்த பரமாத்மா தான். இதனாலதான் சாஸ்திரத்துல ஒரு வச்சனம், சாஸ்திரத்தை அனுசரிச்சு வச்சனம் சொல்லுவா, ஆழ்ந்து தூங்குறவனை சட்டுன்னு எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆழ்ந்து தூங்குறவனை எழுப்பக்கூடாதுன்னா, அதாவது ராத்திரி வேளையில பகல்ல தூங்க கூடாது. பகல்ல தூங்குறதுங்கிறது தப்பு. ராத்திரில ஆனந்தமா தூங்கிட்டு இருக்கான்னா அவனை சட்டுன்னு எழுப்பக்கூடாது. ஏன்னா அவன் பரமாத்மாவனுடைய ஒரு சம்சேஷம் சேர்க்கையில இருக்கான். அந்த அனுபவத்தை நாம கெடுக்க கூடாது அப்படின்னு அது சாஸ்திரம். அதனால இந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பகவான் அந்த ஆனந்தத்தை இந்த கோபி ஜனங்களுக்கு இவ்வளவு சந்தோஷத்தினால வந்திருக்கார். இது இது கிருஷ்ணன் ராசக்கிரீட பண்ணதுங்கிறது ஒரு ஒரு அவளுக்கு ஏதாவது இந்த ஒரு காமத்தினாலேயா அப்படின்னு கேட்டா அந்த காமம்ங்கிறதுக்கு இங்க இடமே கிடையாது. இங்க சொல்றச்சே அந்த காமத்துக்கோ அந்த ஒரு கெட்ட எண்ணத்தோடய பண்ணல. எல்லாருமே அந்த ஜீவாத்மாக்கள், அந்த ஜீவாத்மாக்களுக்கு உண்டான ஒரு ஆனந்தம் இவனுடைய ஒரு ஸ்பர்ஷம், இவனுடைய ஒரு சேர்க்கையினால ஏற்படுறது. இதுதான் ராசக்கிரீடையின இருக்கக்கூடிய உண்மையான தாற்பயமே தவிர ராசக்கிரீடையில எந்த விதமான ஒரு காமத்தினாலேயோ அந்த மாதிரி ராசக்கிரீடைன்றத அந்த கண்ணத்துல அதை யாருமே அதை வியாக்கியாத்தாக்கள் சொல்ல மாட்டான், சொல்றதும் கிடையாது. அதனால அந்த ரேமே தாபிகி அமேயாத்மா க்ஷபாஸ்து க்ஷபிதாஹிதா, அதனாலதான் சொல்ற அவளோடு கூட ரொம்ப சந்தோஷமாக பெருமாள் அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார். அதாவது அந்த ஒரு அங்க இவாளுக்கு இந்த இது கிடையாதுன்னு அர்த்தம். தத் பர்த்ருஷு ததாதாசு சர்வபூதேஷு ச ஈஸ்வரா ஆத்மஸ்வரூப ரூபோசோ வியாபி வாயுரிவ ஸ்திதா. இப்போ இங்க இந்த இந்த ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு பெருமாள் இவர் சொல்ற இங்க எல்லாம் தத் பர்த்ருஷு ததா தாசு சர்வபூதேஷு ச ஈஸ்வரா ஆத்மஸ்வரூப ரூபோசோ வியாபி வாயுரிவ ஸ்திதா. இந்த ஒரு ஒரு எப்படி இந்த ஒரு யதா வாயு இவ ஸ்திதா, வாயுவானது எப்படி எல்லா இடத்திலேயும் இந்த வியாபிச்சிருக்கும், அந்த மாதிரி பகவான் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா சகல ஜீவராசிகளிடத்திலேயும் அவன் வியாபிச்சிருக்கான். இந்த கோபிகைகளிடத்துல மட்டும் இல்ல, சொல்றார் தத் பர்த்ருஷு அவளுடைய பதிகளிடத்திலேயும் ததாதாசு சர்வபூதேஷு ச ஈஸ்வரா, அதே மாதிரி அந்த பிருந்தாவனத்துல இருந்திருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளிடத்திலேயும் பகவான் அந்த இடத்துல வியாபிச்சிருந்தானாம். அதனால அவளுக்கு எல்லாம் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த அனுபவம், அந்த ஆனந்த அனுபவம்ங்கிறது எல்லாருக்குமே ஏற்படுறது. அதனால சொல்ற யதா மமஸ்த பூதேஷு நபோ அக்னிஹி பிருத்திவி ஜலம் வாயுஷ்ச ஆத்மா ததைவ அசோ வியாபிய சர்வம் அவஸ்திதா. பஞ்சபூதங்கள் எல்லாம் எப்படி சகல ஜீவாத்மாக்களுடைய சரீரமாக வியாபிச்சிருக்கோன்னு அர்த்தம். யதா மமஸ்த பூதேஷு நபோ அக்னிஹி பிருத்திவி ஜலம், நபஸ்னா ஆகாசம், அக்னி, பிருத்திவி, ஜலம், இதுகள் எல்லாருமே வாயுச்ச, இந்த மாதிரி யதா சர்வபூதேஷு வியாபிய சர்வம் அவஸ்திதா, எப்படி எல்லா இடத்துலையும் இந்த பஞ்சபூதங்கள் வியாபிச்சிருக்கோ அதே மாதிரி இந்த ஒரு ஒரு பகவான் எல்லாரிடத்திலேயுமே வியாபிச்சிருந்ததுனால அவளுக்கு இந்த ஒரு ஆனந்த அனுபவம்ங்கிறது ஏற்பட்டது. இது புதுசா இந்த அனுபவம்ங்கிறது அவளுக்கு ஏற்படல, இது ஏற்கனவே இருக்கக்கூடியதுதான். அந்த நமக்கும் அதேதான், இந்த ஜீவாத்மாக்களுக்கு பகவானுடைய சம்பந்தம்ங்கிறது என்னைக்குமே இருக்கும், நித்திய சம்பந்தம்னு பேர். நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம்ங்கிறது என்னைக்குமே விட்டு பிரியாத சம்பந்தம் தான். அமிர்த சித்த சம்பந்தம்னு சாஸ்திரங்கள்ல சொல்றோம். அந்த சம்பந்தத்தை
நாம தெரிஞ்சுக்கணும். எப்ப தெரிஞ்சுட்டு அதை ஏற்படுறோமோ அந்த பகவத் அனுபவம்ங்கிறது நமக்கு ஏற்படுறது, அந்த ஆனந்தம்ங்கிறது ஏற்படுறது. அந்த அனுபவத்தை தான் பகவான் இங்க கொடுத்தாரே தவிர இந்த ஒரு ஒரு எந்த விதமான காமமோ இதுவோ கிடையாதுங்கிறத இந்த ராசக்கிரீடையை சொல்லி அத ஒரே சொல்ற பராசர மகரிஷியும் சொல்ற. இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஒரு இந்த எல்லாரும் இந்த பகவத் அனுபவம் ஏற்பட்டதுனால அவளுடைய சர்வ பாபங்களும் விமோச்சனத்தை அடையுது. பாப விமோச்சனத்துக்காகவே இந்த ராசக்கிரீடைன்றது பண்ணா அந்த காம எண்ணங்கள் போறதுனால அந்த பகவானுடைய அனுகிரகம் வருதுங்கிறது இந்த ராசக்கிரீடையினுடைய தாற்பயம். அதுக்கு அடுத்த அத்தியாயத்துல இந்த இந்த அரிஷ்டாசுரனுடைய வதத்தை சொல்ற 14வது அத்தியாயத்துல. ஸ்ரீ பராசரா பிரதோஷாகிரே கதாச்சித்து ராசாசக்தே ஜனார்தனே திராசயன் சமதோ கோஷ்டம் அரிஷ்ட சமுபாகமது. ஒரு நாள் சாயங்காலத்துல கதாச்சித்து ராசாசக்தே ஜனார்தனே பிரதோஷாகிரே, அந்த பிரதோஷ சமயத்துல ஒரு இதே மாதிரி ராசக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல திராசயன் சமதோ கோஷ்டம் அரிஷ்டா சமுபாகமது. அப்போ ஒரு ஒரு அசுரன் எருது மாதிரி வர, எப்படின்னா கோஷ்டம் அரிஷ்ட சமுபாகமது சமதஹா, மதம் பிடிச்ச ஒரு எருது மாதிரி வந்தாயப்போ ச தோயத சாய தீக்ஷ்ண ஸ்ருங்கோ அர்க்கலோச்சனஹா புராக்ரபாதை அத்தியர்த்தம் சாரையன்னு தரணி தலம். அப்போ ரொம்ப கூர்மையா இருக்கக்கூடிய கொம்பு, நல்ல சிவந்த கண்களோட கூட ஒரு அந்த இதெல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த ஜல்லிக்கட்டுல பாக்குறானே, ஜல்லிக்காட்டுல எல்லாம் மாடு வரைச்சு கொம்ப சீவிட்டு வரா மாதிரி ரொம்ப உக்ரமா வந்தது. இப்போ அதெல்லாம் அவன் வரும்போது வரானா இப்போ லோஹ் லேலிஹானஹா ச நிஷ்பேபம் ஜிஹ்வயோஷ்டௌ புனః சம்பிரம்பாத் வித்தலாங்கூலஹா கடினஸ்கந்த பந்தனஹா. இப்போ அந்த மாடு உரிமிண்டு வர்றது, அந்த நாக்கு அப்படியே நக்கிண்டு வர்றது, அந்த கடிச்சுன்னு ரொம்ப வேகமா வந்தது. வரப்போது சொல்ற உதக்ர ககுதாபோக பிரமாண துரதிக்கிரமஹா விண்மூத்திர லிப்த பிருஷ்டாங்கா கவாம் உத்வேக காரகா. இப்போ ரொம்ப இந்த ஒரு ககுத்துன்னு பேரு. ககுத்துனா இந்த காளை மாடுகளுக்கெல்லாம் இந்த திமிழ்னு சொல்லுவாங்க, இந்த கொண்ட மாதிரி இருக்கும். அந்த அது ரொம்ப பெரிய திமிழோட கூட அந்த இதெல்லாம் பயமுறுத்திட்டு வரானா இப்போ. அப்போ பிரலம்ப கண்டோ அதிமுகா தரு காதாங்கிதானனஹா பாதையன்னு சஹ கவாம் கர்ப்பாந்த தைத்யா ரிஷப ரூபதிருத் சூதயன் ஸ்தா தாபசானுகிரஹா வனான் அடதி எஸ் சதா. அவன் ஒரு ஒரு முட்டிண்டு வர எல்லாரையும் வரபோது இந்த பசுக்களினுடைய கூட்டத்திலாம் இதையெல்லாம் ரொம்ப நாளா அங்க அலைஞ்சு திரிஞ்சுட்டு அது பெரிய துஷ்டமான ஒரு மாடா திரிஞ்சுன்னு வந்தான். ததா தம் அதி கோராட்சம் அவேக்ஷ அதி பயாதுராக கோபாக கோபஸ்திரீயைவ கிருஷ்ண கிருஷ்ணேதி சக்ருஷு. இந்த மாதிரி வரைச்சே ரொம்ப வேகமா குதிச்சுட்டு வரப்போது எல்லாரும் பயந்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணன்கிட்ட ஓடி கேட்டாளாம். அப்போ சிம்மநாதம் தசக்கிருக்கே தலசப்தம் ச கேசவா தப்த ஸ்ரவண அச்ச அசோ தாமோதரம் உபாயோ. உடனே பெருமாள் அந்த பெருமாள் ஜல்லிக்கட்டு பண்றார். அதை பண்ண உடனே அந்த தோலை தண்ணி அப்படி மாடோட சண்டை போறதுக்கு தண்ணா இருக்கும். இதையெல்லாம் பார்த்து எல்லாரும் ஓடி வராளாம். இப்போ அக்ரண்யஸ்த விஷாகிராக கிருஷ்ண குக்ஷி கிருதேக்ஷணா அபியதாவத துஷ்டாத்மா கிருஷ்ணம் ரிஷபதானவா. இந்த ஒரு கிருஷ்ணனை பார்த்துட்டு வேகமா கொம்ப நீட்டிட்டு ஓடி வந்தானா. இப்போ அதை பண்ணவளு அந்த கிருஷ்ண ஓடி வருது. பெருமாள் பயப்படலை. இப்போ
அபியதாவத துஷ்டாத்மா கிருஷ்ணம் விஷபதானவாக ஆயாந்தம் தைத்திய விஷபம் திருஷ்டுவா கிருஷ்ணோ மகாபலா ந சச்சால ததா ஸ்தானாத் அவஜ்ஞா ஸ்மித லீலையா. கொஞ்சம் கூட பயப்படாமல் சிரிச்சுட்டே ரொம்ப அலட்சியமா அதை பார்த்தாராம். ஆசன்னம் செய்வ ஜக்ராஹ கிராஹவன் மதுசூதனா ஜகான ஜானுனா குக்ஷோ விஷாண கிரகணாச்சலம். இத ஒரு ஒரு வந்த உடனேயே அந்த கொம்பை அது பார்த்தாரு. இப்போ அந்த ஒரு அந்த ஒரு ஒரு முதல்ல கொம்பை பிடிச்சு இழுத்தார். பிடிச்சு அத அது கொம்பை பிடிச்சு டக்குன்னு அந்த அந்த மேல தாவி ஏறிட்டார். இப்போ அந்த அது உலுக்கியது ஏறின உடனே அத சொன்ன தஸ்ய தர்ப்பபலம் பங்க்வா கீதஸ்ய விஷாணயோ அபீடயத்து அரிஷ்டஸ்ய கண்டம் கிளின்னம் இவ அம்பரம். அத லட்சியமா அதை பிடிச்சு ரொம்ப லாகவமா ஒரு லீலையா அதனுடைய முதுகுல ஏறி துஷ்டுஹு நிகதே தஸ்மின் தைத்தியே கோபா உத்பாட்ய சிங்கமேகம் து தெனைவ அதாடயத் ததா மமாரச மகாதைத்யா முகாத் சோனிதம் உத்பமன். இப்போ அந்த ஒரு ஒரு முழங்காலால ஒரு அழுத்தின்னு அதுல ஏறினார். இப்போ அந்த கொம்பை பிடிச்சு இதையெல்லாம் பண்ணி அந்த திமிலியும் இதையும் பிடிச்சு அப்படி கசக்கிறது தான் திமிழ். திமிழ்ங்கிறது தான் திமிர்னு ஆயிடுறது தமிழ்ல. உன் திமிர அடக்கிறேன்னு சொல்றாளோ இல்லையோ. திமிர் அடக்கிறதுன்னா என்னன்னு கேட்டா அந்த திமிழ் இருக்கோ இல்லையோ, அந்த எருதுகளுக்கு அந்த திமிழ்ல தான் அந்த பலம் அதிகமா தெரியும். அந்த திமிழை பிடிச்சு கசக்கி ஒரு அதை அழுத்தினாலே அதுக்கு வலி பிராணம் போகுமா. அது மாதிரி பிடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சாராம். அது கழுத்தை பிடிச்சு நிறுத்தின உடனேயே அந்த ஒரு ஒரு கொம்பை பிடுங்கின உடனேயே அந்த எருது வாய் வழியா ரத்தத்தை கைக்கெடுத்து உட்பாட்டிய சிங்கமேகம் ஒரு கொம்பை பிடுங்கின தேனைவ அதாடயத்து ததா ஒரு அடி போய் மமாரச மகாதைத்யா முகாச்சோடிதம் உத்வமன் வாய் வழியா ரத்தத்தை கக்கிட்டு துஷ்டுஹோ நிகதே தஸ்மின் தைத்தியே கோபா ஜனார்தனம் ஜம்பேஹதே சகசிராட்சம் புறா தேவகணா யதா. எப்போ இந்த இந்திரன் அந்த சகசிராட்சம் புறா ஜம்பேஹதே ஜம்பாசுரன் ஒரு அசுரனை இந்திரன் அந்த ஜம்பாசுரனை வதம் பண்ணா எப்படி தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டாலும் அதே மாதிரி இவனை வதம் பண்ணின உடனே அந்த கோபர்கள்லாம் சந்தோஷப்பட்டா அப்படின்னு அந்த 14வது அத்தியாயத்துல சொல்ற. இதுக்கப்புறம் இந்த கம்சனுடைய விருத்தாந்தம், கேசியனுடைய வதம், இதையெல்லாம் சொல்ல போறார். அதுல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பராசரஹா ககுத்மிதி ககுத்மதி ஹதே அரிஷ்டே தேனுகே வினிபாதிதே பிரளம்பே நிதனம் நீதே திருதே கோவர்தனாச்சலே. இப்போ இந்த ஒரு ஒரு இந்த அசுரர்களுடைய வதம். தமிதே காளியே நாகே பக்னே துங்கத்ருமத்வயே ஹதாயாம் பூதனாயாம் ச சகடே பரிவர்த்திதே கம்சாய நாரதா பிராஹ யதா விருத்தம் அனுக்ரமாத் யசோதா தேவகி கர்ப்ப பரிவர்த்தாத்யசேஷதா. இப்போ நாரதர் போய் கலகம் பண்றச்சே நேர கம்சன் கிட்ட போனா கிருஷ்ணன் இந்த மாதிரி இவாளையெல்லாம் வதம் பண்ணது. அந்த இந்த அரிஷ்டனுடைய வதம், அப்புறம் பிரலம்பனுடைய வதம், அப்புறம் கோவர்தனத்தை உத்தரணம் பண்ணினது, இந்த காளிய தமனம் பண்ணது, அப்புறம் அந்த பூதனை சகடாசுரன் இவா எல்லாத்தையும் வதம் பண்ணதையெல்லாம் கிருஷ்ணன் ஒத்தனே இவ்வளவையும் பண்ணிட்டான். இந்த கிருஷ்ணன் வேற யாரும் கிடையாது, உன் மருமான் தான், தேவகியினுடைய பிள்ளைதான். இவனை தான் அங்க கொண்டு ராவோட ராவா மாத்தி வச்சுட்டா, அவளை கொண்டு ஏமாக்கிட்டான்றது மொத்தத்தையும் நாரதர் சொல்ல. கம்சாய நாரதா பிராக யதாவிருத்தம் அனுக்கிரமாது யசோதா தேவகி கர்ப்ப பரிவர்த்தாத் யசேஷதா. ஒண்ணு கூட மிச்சம் மீதி இல்லாமல் எல்லாத்தையும் போய் கம்சன் கிட்ட போய் கலகம் பண்ணி வச்சார். இத கேட்ட உடனே என்ன பண்றான், இந்த
கோபம் வந்துடுத்து. ஸ்ருத்வா தத் சகலம் கம்சோ நாரதாத் தேவ தர்சனாத் வசுதேவம் பிரதி ததா கோபம் சக்கரே சுதுர்மதி. வசுதேவர் இடத்துல கோபம் வந்துடுது. தன்னை ஏமாத்திட்டான் பத்தியா அப்படின்னு முன்னையும் அந்த உடனே பார்த்தான். சோ அதி கோபாத் உபாலம்பிய சர்வ யாதவ சம்சதி ஜகர்ஹ யாதவாம் சைவ காரியம் சேத ஏதத் அச்சிந்தயது. அப்புறம் கண்ணாபினான்னு போச்சுட்டான். கண்ணாபினா வெய்ய ஆரம்பிச்சான். அங்க இருக்கக்கூடிய அந்த யாதவர்களை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். சரி, இப்போ நம்ம இந்த இப்ப நடக்க வேண்டியதை பார்க்கலாம். நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு உடனே பண்ணா. அச்சிந்தியேதது யாவன்ன பலம் ஆரூடோ ராமகிருஷ்ணோ சுபாலகோ தாவதேவ மயா வத்யௌ அசாத்தியௌ ரூட யௌவனோ. இவனுக்கு இப்ப ரெண்டு பேரும் பலசாலிகளா, இந்த வயசுலயே இவ்வளவு பலசாலிகளா இருக்கா ராமகிருஷ்ணோ சுபாலகோ. இப்பவே இவரை கொண்டணும். இன்னும் வளர்ந்துட்டான்னா இவனுக்கெல்லாம் ரொம்ப பலம் அதிகமாக போயிடும். அதிபலசாலிகளா ஆயிட்டான்னாக்கா அப்புறம் இவனை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப முடியவே முடியாது அப்படின்னுட்டு சாணூரோ அத்த மகாவீரியோ முட்டிகஸ்ய மகாபலா ஏதாபியாம் மல்லயுத்தேன மாரயிஷ்யாமி துர்மதி. இங்க சாணூரன் முட்டிகன் அப்படின்னு இருக்கக்கூடிய மிகுந்த பலசாலிகள். இதனால மல்யுத்தத்துல அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. அவனை வச்சுட்டு இவாளையெல்லாம் இந்த ரெண்டு பேரையுமே இங்கேயே வதம் பண்ணிடணும். அதான் இந்த தாவதேவ மயா வத்யோ அசாத்தியோ அருளும் சாணூரு அத்த மகா முஷ்டிகச்ச ஏதாபியம் தனுர்மக மகாயோக வியாஜேன ஆனீய தௌ விரஜாத் ததா ததா யதிஷ்யாமி யாஸ்யேதே சம்சயம் யதா. இவாளையெல்லாம் மெதுவா எப்படி அழைச்சுன்னு வருதுன்னு யோஜனை பண்றான். ஸ்வபல்க தனயம் சூரம் அக்ரூரம் யது புங்கவம் தயோகோ ஆனயனார்த்தாய பிரேஷயிஷ்யாமி கோகுலம். யோஜனை பண்றான். என்கிட்ட ரெண்டு பேரும் இருக்கா, இவனை இங்கேயே இது பண்ணிடணும். இப்ப இவர்களையும் இந்த அவளை அங்கேருந்து அழைச்சுன்னு பிருந்தாவனத்திலே கோகுலத்திலேருந்து அழைச்சுன்னு வந்து ஏதாவது ஒரு வியாஜத்துல இங்க அவளை வதம் பண்ணிடணும். சொபல்ப தனயனம் சூரம் இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, சொபல்கருடைய புத்திரராக இருக்கக்கூடிய அக்ரூரையே அனுப்புவோம். அக்ரூரை அனுப்பிச்சு அவர் யாதவர்களுக்குள்ளேயே ஒருத்தராக இருக்காரோ இல்லையோ, அதனால அங்க நைச்சியமா பேசி அங்க இந்த அக்ரூரன்கிட்ட இதெல்லாம் சொல்லி அந்த கேசியை அனுப்பிச்சு அவன் மூலமாக இவாளை வதம் பண்ணிவிடலாம் அப்படின்னு ஒரு ஆனயனார்த்த பிரேஷயிஷ்யாமி பிருந்தாவனச்சரம் கோரம் ஆதேக்ஷ்யாமீச்ச கேசரம் தத்ரைவ அசோ அதிபலஸ்தாபுபோ காதயிஷ்யதி கஜஹா குவலயா பீடோ மத் சகாசம் இஹாகதோ காதயிஷ்யாமி கோபோ வசுதேவ சுதா உபௌ. இந்த மாதிரி அந்த ஒரு பெரிய அந்த யானை இருக்கு. இந்த குவலையா பீடம்ங்கிற யானை ரொம்ப பயங்கரமான யானை. ஒரு உபாயமா எத்தனையோ தடைகள், முதல்ல மல்யுத்தத்துல இல்லைன்னா அந்த கேசியை வச்சுண்டோ இல்ல அந்த யானையை வச்சுண்டோ இவர்களை எல்லாம் வதம் செய்து விடுகிறேன் அப்படின்னு ரொம்ப பலவாறாக யோஜனை பண்றான். இது ஆலோச்ச ச துஷ்டாத்மா கம்சோ ராம ஜனார்தனோ ஹந்தும் கிருதம் அதிவீரா அக்ரூரம் வாக்கியம் அப்ரவீத். உடனே இவனை எப்படியாவது கொண்டனிடம் அப்படிங்கிறதுக்காக அக்ரூரரை கூட்டு மெதுவா பேச ஆரம்பிச்சான். ஸ்ரீ பராசரா இத்திய ஆலோச்ச துஷ்டா கம்சோ ராமஜனா கம்ச உவாச்ச போ போ தானபதே வாக்கியம் கிரியதாம் பிரீதையே மம இதா சந்தனம் ஆருஹ்ய கம்யதாம் நந்தகோகுலம். ஓ சுவாமி, இந்த வாரம் உனக்கு ரொம்ப பிடிச்சவர் நீ. என்னுடைய சந்தோஷத்துக்காக நீங்க ஒரு காரியத்தை பண்ணணும். ஏந்து நான் தேர் கொடுக்குறேன், இந்த தேர்ல ஏறி நீங்க கோகுலத்துக்கு போகணும். ஒரு அந்த அந்த கோகுலத்துக்கு போய் என்ன பண்ணோம், கிருஷ்ணஸ்ய வௌருதி கேசனோ
वाक्यं क्रियतां विपरीतितः वसुदेवसुतौ तत्र विष्णोरंश समुद्भवो नाशाय किल सम्भूतो मम दुष्टौ प्रवर्धतः. அங்க கிருஷ்ணனும் பலராமனும் பகவானுடைய அம்சமாக வந்திருக்கா. இங்க அவ ரெண்டு பேருமே என்ன கொல்றதுக்காகவே பிறந்திருக்கா. தனுர் மகோ மமாபி அத்ர சதுர்தஷ்யாம் பவிஷ்யதி ஆனேயோ பவதா கத்வா மல்ல யுத்தாய தத்ரதோ. இப்போ வரக்கூடிய சதுர்தசியில ஒரு பெரிய ஒரு போட்டி ஸ்பர்தா அதாவது வச்சிருக்கேன். தனுர் மகோ மமா சதுர்தஷ்யாம் ஆனேயோ கதாகத்வா மல்ல யுத்தா பெரிய போட்டி வச்சிருக்கேன். அவ ரெண்டு பேரையும் இங்க மல்யுத்தத்துக்கு போட்டியில கலந்துக்கிறதுக்கு அவளை நீங்க தான் அழைச்சிட்டு வரணும். ஒரு போட்டிக்கு அழைச்சிட்டு வரணும். அந்த கத்வா மல்ல யுத்தா தத்ரதோ சாணூர முஷ்டிகோ மல்லோ நியுத்த குஷலோ மம ஆப்யாம் சக அனையோகோ யுத்தம் சர்வலோகோ அத்திர பஷ்யது. அவ ரெண்டு பேரும் இந்த சாணூரன் இவனோட கூட அவ சண்டை போட போறா. அதையெல்லாம் இந்த அந்த அவ பண்ணாக்க எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படட்டும் அந்த மல்ல யுத்தத்தை பார்த்து. இல்லைன்னா என்கிட்ட அந்த பெரிய யானை இருக்கு. கஜஹா குவலையா பீடோ மகாமாத்திர பிரச்சோதிதா சவா ஹனிஷ்யதே பாப்போ வசுதேவாத்மஜோ சிசு. இல்லைன்னா இந்த ஒரு ஒரு இந்த குவலையாப்பிடும் யானை இருக்கோ இல்லையோ அந்த யானையானது அவளை ரெண்டு பேரையும் கொல்லட்டும். அவளை கொண்டுட்டாக்க நானே வசுதேவரையும் மற்ற யாதவர்களையும் நான் கொண்டுடுறேன். கஜஹா குவலையா மகாமாத்திரோ சவா ஹனிஷ்யதே பாப்போ வசுதேவாத்மஜோ சிசு தௌஹத்வா வசுதேவம் ச நந்தகோபம் ச துர்மதிம் ஹனிஷ்யே பிதரம் சயனம் உக்ரசேனம் சுதுர்மதிம். இவனை கொண்டுட்டா மீதி எல்லாரையும் நான் கொண்டுடுறேன். ததா சமஸ்த கோபானாம் கோதனானி அகிலான்யகம் வித்தம் ச அபகரிஷ்யாமி துஷ்டானாம் மமத்வதைஷினாம். இதுக்கப்புறம் இவாளையெல்லாம் போன உடனே இந்த யாதவர்களையெல்லாம் விரட்டி விட்டுட்டு அவளுடைய ஐஸ்வர்யங்களையெல்லாம் நான் பிடிங்கின்றுவேன். பிடிங்கின்னுட்டா அதுக்கப்புறம் யாருமே இருக்க மாட்டா. தத சமஸ்த கோபானாம் கோதனானி அகிலான்யகம் வித்தம் ச அபகரிஷ்யாமி துஷ்டானாம் மத்வதைஷினாம் துவாபிருதே யாதவாश्च ஏதே த்விஷோ தானபதே மம ஏதேஷாஞ்ச வதாய அகம் யதிஷ்யே அனுக்கிரமாத். அப்போ எல்லா யாதவர்களும் போயிட்டா நீங்களும் நானும் மட்டும்தான் இந்த இதையெல்லாம் அனுபவிக்க போறோம். அதனால என்னுடைய சந்தோஷத்துக்காக நீங்க அவளை போய் அழைச்சிட்டு வரணும். தத்வா நிஷ்கண்டகம். அப்போ இந்த ஒரு ஒரு துவாமிருதே ததா நிஷ்கண்டகம் சர்வம் ராஜ்யம் ஏதத் அயாதவம் பிரசாதிஷே त्वया தஸ்மாத் மத் பிரீத்தி வீர கம்யதாம் யதாச்ச மாஹிஷம் சர்ப்பி ததி க்ஷீரம் ததா பகு கோபாஹ சமானயந்தி ஆஷு ததா வாச்யாஹ त्वयाச்சதே. இது மாதிரி எனக்கு நிறைய பால் வெண்ணெய் தயிர் இதையெல்லாம் அவ எடுத்துட்டு வரணும் கப்பம் கட்டுறதுக்காக நீங்க சொல்லுங்கோ. ஸ்ரீ பராசரஹா இத்யாஜ்ஞா ததா அக்ரூரோ மகாபாகவதோ த்விஜ பிரீதிமான் அபவத் கிருஷ்ணம் ஷோ திரக்ஷாமி இதி சத்வரஹா. இப்போ சரி நான் கிருஷ்ணனை போய் நாளைக்கு பார்க்க போறேன். அவருக்கு இவர் அழைச்சின்னு வருகிற திருஷ்டி இல்லை, கிருஷ்ணனை பார்க்க போறோங்கிற ஒரு சந்தோஷம். அதனால சொல்றான் ததா இத்தியுக்த்வாச்ச ராஜானம் ரதம் ஆருஷ்ய சோதனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேர்ல ஏறிட்டு கிளம்பிட்டு நிச்சக்ராம ததா புரியா மதுராயா மதுப்பிரியா. அவருக்கு ஒரே கஷ்டம் என்னன்னு கேட்டா கிருஷ்ணனை இங்க அழைச்சின்னு வரதுல திருஷ்டி இல்லை. ஆனா தான் கண்ணனை சேவிக்க போறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலேயே சரின்னு ஒத்துட்டு தேரேறி போற வரும்போது அங்க கேசி அடுத்ததெல்லாம் ஒரு ஒரு வதங்கள். அப்புறம் கேசியினுடைய வதம், அதுக்கப்புறம் அந்த அக்ரூர் போறது, இதையெல்லாம் வரும். அந்த அக்ரூர கீதையெல்லாம் இங்க வரும். அதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா இன்னைக்கு கேட்கலாம். தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். அடியேன் இந்த இந்த சிசுபால வசத்துலயும் கிட்டத்தட்ட கிருஷ்ணர் உள்ளுக்குள்ள வரும்போது இதே மாதிரி எல்லாம் ஓடி வருவா. அவளுக்கு ட்ரெஸ் கூட சரியா போட்டுனாலா போடலான்னு சொல்லிட்டு இது கிட்டத்தட்ட உட்காந்து ராசகிரி இல்ல
கிருஷ்ணரை அனுபவித்து பார்த்து ரசிக்கணும் அப்படின்ட்டு ஓடி வர மாதிரி மாகன் வந்துருப்பா. இதே மாதிரி ஒரு அழகான ஒரு ஆமா மாகன்ல சொல்றது ஒண்ணு. ஆமா அதே மாதிரி சுவாமி இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை அவ என்ன பண்ண கிருஷ்ணரே பண்ணியிருக்கா நாங்களும் பண்ணுவோம் நியாயப்படுத்துவேன். வாஸ்தவம். அது அவ கிருஷ்ணனை வதம் பண்றதுக்காக பண்ணா, இவ வதம் பண்றதுக்காக பண்ணலையே. இல்ல இல்ல மாட்டுதான் வதம் பண்றேன் அவசம் பண்றேன். இல்ல இல்ல இதுல இப்ப நம்ம ஊரே விட்டுலாம் ஜல்லிக்கட்டெல்லாம் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கூட இது ஒரு விளையாட்டா வச்சுட்டு இருப்பா. அதாவது அந்த ஒரு ஆக்ஸ் அதெல்லாம் வரும், அதெல்லாம் அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். அதாவது இங்க இதெல்லாம் அதை வச்சு விளையாடுறது, கடைசியில குத்துறது, அதுல ஒரு குரூயல் ஸ்போர்ட். அது ரொம்ப குரூயல் ஸ்போர்ட். அதே மாதிரி இந்த அவபிரகத்தை ஒண்ணு சொன்னாங்களே, அது என்ன சுவாமி? அவபிருத்தம்ங்கிறது மூழ்கிறது, ஜலத்துல மூழ்கிறது. அவபிருத்தம்னா மூழ்கி எதுக்கு அவகாக ஸ்நானம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அவகாக மூழ்கிறது கடைசியா ஒரு பெரிய இந்த அவபிருத்தம் அவகாகம்ங்கிறதெல்லாம் என்ன எதுக்காக வரும்னு கேட்டா, ஒரு கர்மா ஒரு கர்மாவை தொடர்ந்து பண்றோம், 2-3 நாள் அதை பண்றோம், இல்ல நீள கர்மா வைதிக கர்மா பண்ண உடனே அந்த கர்மாவனுடைய முடிவாக அது அவபிருத்தம்னு சொல்லுவாங்க. அந்த கர்மாவை முடிக்கிறதுக்கு இப்ப கோவில்கள் எல்லாம் பாக்குறச்சே தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. கோவில்கள் எல்லாம் பாக்குறச்சே தீர்த்தவாரின்னு சொல்லுவான். தீர்த்தவாரியில என்ன பண்ணுவா, அந்த உற்சவம் முடிஞ்ச உடனேயே அது முடிவுக்கு அடையாளமாக அதையெல்லாம் வச்சுட்டு தீர்த்தவாரின்னு எல்லாரும் அந்த ஒரு பெரிய சங்கல்பம் பண்ணிட்டு அந்த சங்கல்பத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு அது அவபிருத்தம்னு பேர். அதுதான் அது அவபிருத்தம் அவகாகம். ஒரு அந்த இதுல வரைச்சே அவபிருத்தம்னு சொல்றது சாஸ்திரங்கள்ல. இல்ல இப்ப நீங்க சொன்ன போது நான் ஒருவேளை தப்பா சொன்னா அவபிருத்தம் அந்த பகவத் சம்பந்தம் அப்படின்னு சொன்னாங்க, அது வேற வார்த்தையான்னு தெரியல. நீங்க அது துவஜஸ்தம்பம் வேற. அவபிருத்தம்ங்கிறது அத கடைசியில அந்த கன்க்ளூடிங் செரமனியில அந்த தீர்த்தவாரியில அது பண்றது, அதுதான் அவபிருத்தம்னு பேர். அடியே அடியானுக்கு ஒரு பிலாசபி இதுல இந்த ராசக்கிரீடை அனுபவம் அத்வைத்தீஸ் துவைத்தீஸ் விசிஷ்டாத்வைத்தீஸ் அவளுடைய அனுபவத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதாவது எல்லாரும் ஒரே மாதிரிதான் அனுபவிக்கிறாளா, இல்ல சித்தாந்தத்துல ஏதாவது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஏதாவது இல்லஸ்ட்ரேட் பண்றாளா? அதுல பகவானுடைய அனுபவத்தினால ஒரு ஆனந்தம் வருது. சோ அது எல்லாருமே ஒரே மாதிரிதான் வியூ பண்றான். அது அது சித்தாந்தத்துல ஒண்ணும் வேறுபாடு கிடையாது. அதுல ராசக்கிரீடையில அது இது கிடையாது. ஓ சரி 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 சரி. இல்ல நம்ம ஒருவேளை விசிஷ்டாத்வைத்தத்துல நம்ம ஜீவாத்ம பரமாத்மா ஒரு சம்பந்தம் தத்துவம் அது வெளியில வருதோ அப்படிங்கிறதுக்காக கேட்டேன். அந்த இது அது உண்டு. அது அத்வைதத்திலேயும் வியாபகாரிக்கத்துல அது அப்படியே தானே, அதுல ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. ஒரு வித்தியாசம் இல்ல இருக்கிறதுனால அதுல ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. இல்ல அவளுக்கு எப்படி சொல்லணும்னு கேட்டா, அது அத்வைத பரமாவும் அதை வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அகம் பிரம்மாஸ்மி, தானே பிரம்மா அனுபவத்தை அடையிறது அப்படின்ற அனுபவம்ங்கிறது அவளுக்கு. அடியே அதே மாதிரி ஆனந்த் அந்த பரமானந்தம் பெருமாளுடைய சம்சேஷத்தினால கிடைக்கிறது தூக்கத்துல அப்படிங்கிற மாதிரி, இந்த தூக்கத்துல நமக்கு கிடைக்கிறது, ஜீவர்களுக்கு கிடைக்கிறது. அவ கோபியர்களுக்கு அவ முழிச்சுன்ற கட்சியே எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி அது ஒரு அழகான இதுவா. ஆமா ஆமா, இது தூக்கத்துல சொன்னதுங்கிற ஒரு திருஷ்டாந்தம் புரியறதுக்காக சொன்னது. இவாள் கோபிகைகளுக்கு அப்பவே, ஏன்னா பெருமாளுடைய இது விபவம் தானே, ஒரு அவதாரம் தானே. அவதாரத்துல அந்த காலத்துல பகவானோட சம்பந்தப்பட்டவாளுக்கு எல்லாமே அந்த அனுபவத்தை, விசேஷ அனுபவத்தை பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல காட்டுறார். இந்த பகவத் அனுபவம் சாரதசையில இருக்கிறவாளுக்கெல்லாம் தூக்கத்திலேயோ அதுதான் நமக்கு கிடைக்குமே தவிர, இது பெருமாள் விபவத்திலேயே அந்த அனுபவத்தை அவளுக்கு கொடுக்கிறார். இது புரியறதுக்காக சொன்ன திருஷ்டாந்தம் அது.